Today we are going to see Managerial Communication Unit 1. In this contents, what is communication, meaning of communication, objectives of communication, communication cycle or processes, principles of communication. Let us see what is communication. So communication is a process of exchanging information, ideas, thoughts, feelings, emotions through by speech, signals, writing, behavior. கம்யூனிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிங். ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிங் அப்படின்னும் போது எதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன். நான் ஒரு இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இருக்குது, அதை இன்னொருத்தவங்கள்ட்ட நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐடியாஸ், என்னோட ஐடியாவை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், என்னோட ஃப்ரெண்டுகிட்ட நான் என்னோட ஐடியாவை சொல்லணும். இல்லை நான் ஒரு எம்ப்ளாயி அப்படின்னா நான் ஒரு ஆர்கனைசேஷனில் என்னோட ஐடியாவை நான் சொல்லணும். தாட்ஸ், ஸோ என்னோட தாட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத வந்து நான் என்னோட கூட இருக்கிறவங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னா ஸோ அது ஒரு எக்ஸ்சேஞ்ச். ஃபீலிங்ஸ், நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் இப்போது அப்படின்றத நான் சொல்லணும். ஸோ என்னோடய ஃபீலிங்ஸ் ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். எமோஷன்ஸ், ஒரு அம்மா வந்து ஒரு சன் ஒரு டாட்டர்கிட்ட வந்து ஒரு எமோஷன் ஃபீலிங்கை காட்டுறது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ பை ஸ்பீச். அதாவது நான் பேசுறது மூலமாக என்னோட ஐடியாவை வந்து நான் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லலாம். சிக்னல்ஸ், ஒரு ரோட்டில் நான் போயிட்டுருக்கேன், ஒரு காரில் போயிட்டுருக்கேன் அப்படின்னா ஸோ சிக்னல் மூலமாக நான் வந்து லெஃப்ட் போகணுமா ரைட் போகணுமா, இல்லை அந்த சைன் போர்டு இருக்கும் இல்லையா. ஸோ இன்னும் வந்து காஞ்சிபுரம் போகிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும், இந்த சைட் போகணும் அப்படின்னு ஒரு சைன் போர்டு இருக்கும். ஸோ நான் அந்த சிக்னல்ஸ் மூலமாக அந்த கம்யூனிகேஷன் மூலமாக நான் போகலாம். ரைட்டிங், ஸோ நான் ஒரு ரெஸ்யூம் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ அந்த ரெஸ்யூமில் வந்து நான் என்னென்னலாம் எழுதியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பற்றி நான் எழுதியிருப்பேன், செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன். ஸோ அது மூலமாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றத இன்னொருத்தவங்கள்ட்ட நான் என்னோட ஐடியாஸையோ எல்லாமே வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பிஹேவியர், நான் கோவமாக இருக்கேன் அப்படின்னா என்னோடய ஃபேஸில் வந்து அந்த பிஹேவியர் தெரியும். ஸோ நான் பிஹேவ் பண்ணுறது மூலமாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றத வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து கம்யூனிகேஷன். ஸோ இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து மீனிங் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ இதுக்கு என்ன மீனிங் கம்யூனிகேஷன் அப்படின்றது. ஸோ கம்யூனிகேஷன் இட்ஸ் ஃப்ரம் லட்டின் வேர்ட். ஸோ இதுக்கு என்ன விச் மீன்ஸ் காமன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்யூனிகேஷன் இஸ் ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஐடியாஸ் டு கிரியேட் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப். இந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷனையும் ஐடியாஸையும் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இன்னொருத்தவங்க வந்து பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காகவும் அவங்க கூட நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வந்து நல்ல ஒரு சுமூகமான ஒரு ரிலேஷன்ஷிப்காகவும் தான் இந்த கம்யூனிகேஷன் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் இதோட மீனிங். நெக்ஸ்ட் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. ஸோ இந்த கம்யூனிகேஷன் அப்படின்றத நம்ம எதுக்காக பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு 4 டைப் இருக்குது இதோட அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தா. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிரியேட் அவேர்னஸ், டிசமினேட் இன்ஃபர்மேஷன், சேஞ்ச் ஆட்டிடியூட்ஸ், சேஞ்ச் பிஹேவியர். ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வந்து 2 or 1 பாயிண்ட் வந்து இருக்குது. ஸோ அதை நம்ம எக்ஸ்பிளைன் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் அவேர்னஸ். நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்றதால நான் வந்து ஒரு ப்ராடக்ட் ஒரு பிராண்டை வச்சு வந்து உங்களுக்கு இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் அவேர்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எப்படி வந்து நம்ம க்ரியேட் அவேர்னஸ், அப்போது நான் அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். ஒரு ப்ராடக்ட் வந்து என்னோடய ப்ராடக்ட் இருக்குது. ஸோ என்னோடய ப்ராடக்ட்டை பற்றி நான் அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து பேசிக் அவேர்னஸ் என்ன அப்படின்னா பிராண்ட் ரெகக்னைசேஷன். ஒரு நியூ ப்ராடக்ட் அப்படின்னா அந்த பிராண்டை பற்றி தெரியணும் அப்படின்னா நான் நியூவாக வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக நான் கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் வந்து க்ரியேட் ஆகும். டாப் ஆஃப் மைண்ட் அவேர்னஸ், என்னோட பிராண்ட் ஏற்கனவே வந்து நல்ல ஒரு பிராண்டு. ஸோ அந்த பிராண்டை வந்து நான் ரீகால் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேவோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது என்னோட பிராண்டை போட்டு ஸோ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே பை ஹமாம், ஸோ அந்த மாதிரி பை ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ஸோ அந்த மாதிரி நான் பண்ணேன் அப்படின்னா ஒரு அவேர்னஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இதுதான் க்ரியேட் அவேர்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக இந்த கம்யூனிகேஷனை ஒரு அப்ஜெக்டிவ்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம்.
நெக்ஸ்ட் வந்து டிசமினேட் இன்ஃபர்மேஷன். ஸோ டிசமினேட் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது என்னென்னா ஒரு ஐடியலுக்காக ஒரு அதாவது டக்குன்னு அட்ராக்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வால்மார்ட் அப்படின்னு போட்டாவே நமக்கு தெரியும் அது கம்பெனி நேம் அப்படின்னு. எதுக்காக வந்து கீழே ஒரு ஸ்லோகன்ஸ் கொடுத்துருக்காங்க? ஜஸ்ட் அது வந்து ஒரு அப்ஜெக்டிவ். என்ன கம்யூனிகேட் நம்மள்கிட்ட பண்ணுறாங்க? ஒரே வேர்டில், ஒரு சிங்கிள் வேர்டில் என்ன இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் லோ ப்ரைஸஸ், சேவ் மணி, லைவ் பெட்டர். ஸோ அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்பயுமே வந்து வால்மார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டடான ஒரு நேம் அது நமக்கு தெரியும். ஸோ அந்த வால்மார்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதில் உள்ள பொருளை வந்து வாங்கலாம். லோ ப்ரைஸாக இருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அப்போ அதை வந்து அவங்க க்ரியேட் பண்ணிட்டாங்க. அந்த அவேர்னஸ் வந்து அவங்க க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போது அந்த ஸ்லோகன்ஸ் அப்படின்றது எதுக்காக இருக்குது அப்படின்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் டக்குன்னு வந்து நம்ம அந்த ஸ்லோகனை பார்த்தோன்னே அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதோடைய கோல் என்ன அப்படின்னா, என்னோட வால்மார்ட் அப்படின்றதுல வந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே லோ ப்ரைஸ் தான். அதனால் உங்களோட மணி வந்து சேவ் ஆகும், நீ பெட்டராக வாழலாம் அப்படின்றது தான் அவங்களோட கான்செப்ட். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் ஆட்டிடியூட். ஸோ சேஞ்ச் ஆட்டிடியூட் அப்படின்னும் போது நம்மளுடைய மைண்ட், அதாவது ஒரு கேப்சர் எ ஷேர் ஆஃப் கன்சூமர்ஸ் மைண்ட், ஒரு கன்சூமர்ஸோடைய மைண்டை வந்து கேப்சர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய ஆட்டிடியூடை வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஸோ நம்மளுடைய பிராண்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், இல்லை அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய அந்த மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும், நம்மளுடைய ஆட்டிடியூட் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸ்ட்ரென்தன் பிராண்ட் பொசிஷன்ஸ், அதாவது அவங்களுடைய பிராண்ட் பொசிஷன்ஸை வந்து ஜஸ்ட் அவங்க இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணி நமக்கு வந்து ஒரு குவாலிட்டியோடு கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுடைய ஆட்டிடியூட் வந்து சேஞ்ச் ஆகிடும். நான் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இன்னும் ஓகே நம்ம பழைய ஓல்டு ப்ராடக்ட்கே நம்ம போயிடலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஆட்டிடியூட் வந்து சேஞ்ச் ஆகிற அளவுக்கு அவங்க வந்து நம்மள்கிட்ட வந்து ஒரு டார்கெட் ஆடியன்ஸை வச்சு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து அந்த கம்யூனிகேட் பண்ணுறதுல நம்ம மாறிடுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இதில் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார் இருக்குது. ஸோ இந்த கார் வந்து ஒரு ஓல்டு மாடல் தான். பட் ஆனால் என்ன எப்போ பாரு இதுதான் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டில் வந்து ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். ஓகே இந்த கார் வாங்க வேண்டாம், நியூவாக ஏதாவது வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். பட் அவனே என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு நியூ ப்ராடக்டை என்கிட்ட இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக அவன் சொல்ல மாட்டான். பட் ஆனால் ஒரு கார் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அவன் ஒன்றுமே சொல்ல மாட்டான், எதுவுமே சொல்ல மாட்டான். ஜஸ்ட் அந்த காரு, ஸோ அது வந்து பள்ளத்துலலாம் வந்து போகிற மாதிரிலாம் வந்து அவன் ஒரு ஷூட் பண்ணி நமக்கு போடுறான்னா, அப்போ நம்ம மைண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஓகே குவாலிட்டியாக இருக்கும், இதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நல்லா செம்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஆட்டிடியூட் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதை தான் வந்து இவன் கம்யூனிகேட் பண்ணுறான். நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் பிஹேவியர். ஸோ சேஞ்ச் பிஹேவியர் அப்படின்னும்போது இது ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். ஃபர்ஸ்ட் வந்து அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, கால் டு ஆக்ஷன் அப்படின்றது தான் அவனோட மெயின் தீம். அதாவது நம்மளோட பிஹேவியரை எப்படி அவன் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷாப்பிங்க்கு வெளில போகிறீங்க, இல்லை ஆன்லைன்லேயே வந்து எனக்கு வேறு ஏதோ ப்ராடக்ட் தேடுறதுக்காக நம்ம போவோம். பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டக்குன்னு வந்து ஒரு எண்ட் ஆஃப் இயர்ஸ் 50% ஆஃபர் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு அதை கிளிக் பண்ணி நம்ம பார்ப்போம். இதுதான் நம்மளுடைய அந்த பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒரு மைண்ட் செட். ஸோ அவன் அந்த அளவுக்கு வந்து அவனுடைய கம்யூனிகேஷன் அங்கே கொடுத்ததுக்கான கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு கஸ்டமர் வேற ஒரு விஷயத்துக்காக வந்தாலும் அவங்களுடைய பிஹேவியரை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுடைய கோலாக இருக்கும். ஸோ ஒரு ஷாப்பிங்க்கு நம்ம போகிறோம், போயிட்டே இருக்கும்போது நம்ம வேறு கடையில் வேறு ஒரு திங் வாங்கலான்னு போவோம். திடீர்னு பார்த்தா காதின்ஸில் 50% ஆஃபர், ஃப்ளாட் சேல் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பான். ஸோ அப்போ உடனே நம்ம என்ன பண்ணுவோம், 400 ருபீஸ் உள்ள அந்த ஸ்லிப்பர்ஸ் வந்து 200ல் கிடைக்குதா, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், போய் நம்ம அதை வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய பிஹேவியரை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டாபிக் த கம்யூனிகேஷன் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ப்ராசஸ். ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து எந்த மாதிரி ப்ராசஸ் ஆகுது, எந்த மாதிரி அதோட சைக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எய்ம், நெக்ஸ்ட் வந்து கம்போஸ் ஆர் என்கோட், தேர்ட் ஒன் இஸ் transmit or deliver, receive or feedback, analyze, decode, learn, change or improve.
ஸோ இதுதான் ஒரு 6 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த 6 பாயிண்ட்ஸ் தான் வந்து ஒரு கம்யூனிகேஷன் சைக்கிள். நீங்கள் அது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், இல்லை ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், இல்லை இண்டிவிஜுவலாகவே இருந்தாலும் இதுதான் ஒரு கம்யூனிகேஷன் சைக்கிள், எல்லாத்துக்கும் வந்து காமனானது அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்ம் அப்படின்னு சொன்னோம். ஸோ கிளாரிஃபை யுவர் எய்ம். ஸோ அப்போது நம்ம எய்ம், அதாவது நான் என்ன பேச போகிறேன், என்ன எடுக்க போகிறேன் அப்படின்றது நம்ம மைண்டில் ஒரு எய்ம் இருக்கும் இல்லையா. இப்போ வந்து நான் ஒரு போர்ட் ஆஃப் த மீட்டிங்கில் நான் பேச போகிறேன். அப்போ கிளாரிஃபை யுவர் எய்ம். என்னோட எய்ம் என்னவாக இருக்கணும், நான் யார்கிட்ட பேசணும், ஓகே அப்போ ஒரு போர்ட் மீட்டிங்கில் நான் பேசணும், இப்போ சிஇஓ அப்படின்றவரை வந்து நான் இம்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து என்னோட மைண்டில் இருக்குது, ரைட். அப்போ நான் டு ஹூம் ஆம் ஐ கம்யூனிகேட்டிங். குரூப்பாக ஒரு 5 மெம்பர்ஸ் இருந்தாலும் அப்போ நான் போர்ட் மெம்பர்ஸ் அப்படின்றவங்கள அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நான் பேச போகிறேன் அப்படின்றத நம்மளோட எய்ம் வந்து கிளாரிஃபை ஃபஸ்ட்டு பண்ணணும். இதுதான் கம்யூனிகேஷன் சைக்கிளில் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா கம்போஸ் என்கோட். கம்போஸ் அண்ட் என்கோட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து that you have organized your thoughts with the questions in step 1. ஸ்டெப் 1ல வந்து ஒரு என்ன கொஷின்ஸ் நம்ம இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ண போகிறேன், அப்போ அவங்கள்ட்ட நான் கம்யூனிகேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணணும். என்னென்ன என்னோட தாட்ஸ் என்னென்ன, அப்போ நான் என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு இப்போது கம்போஸ் அப்படின்னோடனே நம்ம இன்னொரு ஞாபகம் வரும், சாங் பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சாங் பாடுறதுக்கு முன்னாடி நான் வந்து கம்போசிங் வந்து ரெடி பண்ணணும். அது இருந்தால் தான் நம்மளால் சாங் பாட முடியும். அப்போ நான் ஒரு ரிப்போர்ட் வந்து நான் ரெடி பண்ணணும். நான் இந்த போர்ட் மீட்டிங்கில் என்னென்னலாம் பேசணும், என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நம்ம என்கோட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது வாட் இஸ் த பெஸ்ட் வே டு கம்யூனிகேட் திஸ் மெசேஜ். அப்போ எந்த வேல நம்ம வந்து இந்த மெசேஜை வந்து கம்யூனிகேட் பண்ணால் ஆப்போசிட் பர்சனுக்கு இம்ப்ரெஸ் ஆவாங்க, என்ன டைப் ஆஃப் லாங்குவேஜ் வந்து ஷுட் ஐ யூஸ் அப்படின்றத நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் தெரிஞ்சுக்கணும், அதை நான் அனலைஸ் பண்ணிக்கணும், அதை ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் கம்போஸ் அண்ட் என்கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 3 டிரான்ஸ்மிட் டெலிவர். ஸோ நான் அந்த மெசேஜ் அப்படின்றத வந்து எப்படி நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும், பிபிடியில் ப்ரெசென்ட் பண்ணலாமா, செமினார் மாதிரி பண்ணலாமா, இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு பிக்காக ஏதாவது க்ரியேட்டிவாக ஒரு இன்னோவேட்டிவாக சம்திங் நியூவாக ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு பார்த்து அதை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அப்போ நான் வந்து ப்ரெசன்டேஷன் பிபிடியில் கொடுக்க போகிறேன், இல்லை நான் இன்னோவேட்டிவாக வேறு வேல வந்து ஈஸியாக ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ரோல் பிளே மாதிரி நான் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரியும் நம்ம பண்ணலாம். ஸோ அப்போ டெலிவர் அப்படின்றது நம்ம என்ன மாதிரி கொடுக்க போகிறோம், எப்படி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் மெயின் தீம். ஸோ அதுதான் டிரான்ஸ்மிட் அண்ட் டெலிவர். ஸோ நம்மளுடைய மெசேஜை எப்படி டெலிவர் பண்ண போகிறோம், எப்படி டிரான்ஸ்மிட் பண்ண போகிறோம் அப்படின்றது தெரியணும். ஸ்டெப் 4 ரிசீவ் ஃபீட்பேக். நான் ஃபுல்லாக வந்து கொடுத்துட்டேன், நான் ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டேன். அந்த ப்ரெசன்டேஷன் கொடுத்த உடனே எனக்கு ஒரு ஃபீட்பேக் வரும். யார்கிட்டேருந்து, ரிசீவர்கிட்டேருந்து வரும். அதாவது யார் ஆடியன்ஸாக இருந்தாங்களோ, இப்போ போர்ட் மெம்பர்ஸ் தான் ஆடியன்ஸ் அப்படின்னா ஸோ அவங்கள்ட்டேருந்து எனக்கு ஒரு ஃபீட்பேக் வரும். ஸோ நான் எய்ம் பண்ணது யார் அப்படின்னா சிஇஓவை எய்ம் பண்ணேன். அப்போ சிஇஓவே என்னை வந்து ஓகே கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க, எல்லாருக்கும் வந்து உங்களுடைய அந்த ப்ராடக்டோட ப்ரெசன்டேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஏதாவது இன்க்ரிமெண்ட் எது வேணாலும் நம்ம கொடுக்கலாம், குட்டாகவும் இருக்கலாம் பேடாகவும் இருக்கலாம். ஸோ ஃபீட்பேக் அப்படின்றத நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக ஃபீட்பேக் அப்படின்றது இருக்கும், குட் ஆர் பேடாக கூட இருக்கலாம். ஸோ அந்த ஃபீட்பேக் அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ யூஸ் த ஃபீட்பேக் யூ ரிசீவ்ட் இன் ஸ்டெப் 4 டு லேர்ன் அண்ட் க்ரோ. அப்போ அந்த ஃபீட்பேக் அப்படின்றது எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, அதை வச்சு தான் நம்ம அடுத்து லேர்ன் பண்ணிக்கணும். இப்போ என்னோட ஃபீட்பேக் வந்து குட்டாக தான் சிஇஓ கொடுத்துருக்காரு, இருந்தாலும் அதை இன்னும் நான் எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இன்னும் நான் எப்படி க்ரோ பண்ணிக்கலாம், என்னை எப்படி இன்னும் நான் வந்து இன்னும் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் நியூவாக அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கணும். அதுதான் டீகோட். அப்போ என்ன பண்ணும், இப்போது ஒருவேளை வந்து எதுவாக இருந்தாலும் சரி, ஃபீட்பேக் வந்து நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொன்னாலுமே நம்ம டீகோட் பண்ணணும், அனலைஸ் பண்ணி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பண்ணணும். ரீரைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், மறுபடியும் அதை இன்னும் என்ன டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம டீகோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ஸ்டெப் 5ல் நம்ம பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 6. ஸோ ஸ்டெப் 6 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து கம்ப்ளீட், அதாவது நம்ம வந்து ஒரு சிஇஓ கிட்டே எனக்கு கிடச்சிருச்சு, நான் இன்னும் வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்ணி அதை இன்னும் நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அதுதான் வந்து ஸ்டெப் 6. ஸோ அப்போது அது வந்து அந்த ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகிடும், இந்த சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஆல் ஆஃப் த ஃபீட்பேக் இன் த வேர்ல்ட் won't help you unless you commit to learning and changing. ஸோ
ஸோ அப்போ ஹானர் த ரெஸ்பெக்ட் த ஃபீட்பேக் யூ ஹாவ் ரிசீவ்ட். நீங்கள் அது பேடாக இருந்தாலும் குட்டாக இருந்தாலும் அந்த ஃபீட்பேக்கை நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெஸ்பெக்ட் பண்ணணும், இன்னொன்று ஹானர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அது மாதிரி பண்ணாதான் நம்ம வந்து நம்மளுடைய வேர்டிங்க்கு எல்லாத்துக்குமே வந்து வேலிடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கன்ஃபார்மாக புரிஞ்சிருக்கும் என்ன வாட் இஸ் மீன் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் வித் ஒன் இமேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து கம்யூனிகேஷன் சைக்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெசேஜ், அதாவது இதில் ஒரு கேர்ள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து சென்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சென்டர் அப்படின்றவங்க என்ன மெசேஜ், ஃபஸ்ட் அவங்களோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்ம் வந்து அந்த ஆப்போசிட்டில் உள்ள பர்சன் இருக்காங்க இல்லையா, அவங்க வச்சுருக்கிற அந்த ஃபுட்டு வந்து அவளுக்கும் வேணும் அப்படின்றது தான் அவளோட எய்ம். அவள் எய்ம் பண்ணிட்டா. ஸோ அப்போ அந்த எய்முக்கு தகுந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா என்கோட் பண்ணணும். அதாவது என்கோட் அப்படின்றது என்ன, கம்போஸ் சொன்னேன். அப்போது அதுக்கு சரியான வேர்டு, நம்ம என்ன வேர்டு வந்து அந்த பையன்கிட்ட சொன்னால் அந்த பையனுடைய ஃபீட்பேக் அவனுக்கு எப்படி வந்து அந்த ரிசீவருக்கு வந்து அந்த மீனிங் வந்து புரியும் அப்படின்றது அவளோட தாட்டாக இருக்கும். அப்போ அவள் என்ன மெசேஜ் கொடுக்குறா அந்த சென்டர் அப்படின்னா, யுவர் ஃபுட் ஸ்மெல்ஸ் டெலிஷியஸ் அப்படின்னு சொல்கிறான். உன்னோட ஃபுட் வந்து அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, டெலிஷியஸாக இருக்குது, ரொம்ப வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதை சொன்ன உடனே டக்குன்னு ஃபீட்பேக் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ரைட்? அப்போ ஃபீட்பேக் வந்து ஓகே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டான். பட் அவன் வந்து டக்குன்னு அவனுக்கு மைண்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மீனிங்கோட இன்டர்பிரிட்டேஷன் வந்து அவனுக்கு புரிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா, ஷி வாண்ட்ஸ் டு ட்ரை அ பைட். அவளுக்கு வந்து ஓகே இது கொஞ்சம் அவளுக்கு அவள் அப்படி சொல்லிட்டா. சொன்னோடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஏன் நீயும் கொஞ்சம் சாப்பிட்டு பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுதான் எக்ஸாக்ட் மீனிங். அப்போது அவன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் அவனுக்கு கொடுக்குறான். ஸோ இதுதான் வந்து ஒரு கம்யூனிகேஷன். இன்டைரக்டாக அவள் கேட்குறா, இன்டைரக்டாக இவனும் கொடுக்குறான். ஸோ திஸ் இஸ் அ கம்யூனிகேஷன் cycle, right? This is the process. Next topic is principles of communication. So 7C அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 7Cயும் இருந்துச்சு அப்படின்னா இதுதான் வந்து கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னா மஸ்ட், இது எல்லாமே மஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கம்ப்ளீட். கம்ப்ளீட் மீன்ஸ் the message must contain all facts needed for desired reaction. அதாவது நம்ம ஒரு கண்டென்ட் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு அதாவது ஆப்போசிட்லேருந்து எந்த ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து வரக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு அது வந்து நம்மளுடைய மெசேஜ் வந்து கரெக்டாக இருக்கணும், கம்ப்ளீட்டாக இருக்கணும். இன்னொருத்தவங்க வந்து இல்லை இப்படி இருக்காதே அப்படின்ற மாதிரி யாரும் சொல்லவே கூடாது. அதாவது ஆப்போசிட் ரியாக்ஷனே வரக்கூடாது. அப்போ நம்மளுடைய மெசேஜ் கம்ப்ளீட்டாக இருந்தால் ஆப்போசிட் ரியாக்ஷன் வராது. ரைட்? ஸோ தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஒன் இஸ் கிளாரிட்டி. தேர் மஸ்ட் பி கிளாரிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் தாட் அண்ட் எக்ஸ்பிரஷன். நம்மளுடைய எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும், நம்மளுடைய அந்த வேர்ட்ஸ், அதாவது ப்ரொனவுன்சேஷனுடைய அந்த வேர்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே கிளாரிட்டியாக இருந்தால் மட்டும்தான் மற்றவங்க கவனிப்பாங்க. ஸோ லிசனிங் அப்படின்றத அவங்க லிசன் பண்ணல அப்படின்னா நம்மளுடைய வேர்டிங்ஸ் வந்து கிளாரிட்டி கிடையாது அப்படின்றது தான் அர்த்தம். தேர்ட் வந்து கான்ஷியஸ். the message must be to the point and all unnecessary words must be eliminated. அதாவது நம்மளுடைய மெசேஜ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து பாயிண்டபிளாக இருக்கும். நம்ம பாயிண்ட் பண்ணி பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இன்னொன்று வந்து அன்னெசரி வேர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக அதை எலிமினேட் பண்ணணும். இன்னொன்று ரிப்பீட்டாக ஒரே விஷயத்த நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ இதெல்லாம் எலிமினேட் பண்ணிவிட்டு கரெக்டான மெசேஜை கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து கர்ட்டசி. ஒன் மஸ்ட் கம்யூனிகேட் இன் எ ஃப்ரெண்ட்லி அண்ட் பொலைட் மேனர். கர்ட்டசி அப்படின்றது ஒரு பர்சன்ட்டை நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்ட்லியாகவும் ஒரு பொலைட்டாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்மளை பிடிக்கும், நம்ம சொல்கிறத அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து கரெக்ட். ஆல் ஃபேக்ட்ஸ், வேர்ட்ஸ், லாங்குவேஜ், இன்ஃபர்மேஷன் ஆஃப் த மெசேஜ் மஸ்ட் பி அக்யூரேட். ஸோ அப்போது நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அது பொய்யா இருந்துச்சு அப்படின்னா அது வேஸ்ட் இல்லையா. ஸோ நம்ம சொல்கிற வேர்டாக இருக்கட்டும், லாங்குவேஜாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கரெக்டாக, இப்போ இங்கிலீஷில் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். வேர்ட்ஸ் அப்படின்னா கரெக்டாக வந்து நம்ம அதை யூஸ் பண்ணணும். ஃபேக்டாக இருக்கணும், எல்லாமே உண்மையாக இருக்கணும், பொய்யான விஷயம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மெசேஜ் வந்து அக்யூரேட்டாக இருந்தால் நம்ம சொல்லலாம். ஸோ இல்லைன்னா அது தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து கான்க்ரீட். த மெசேஜ் டு பி கம்யூனிகேட்டட் மஸ்ட் பி ஸ்பெசிஃபிக் அண்ட் நாட் வேக்.
இப்போ ஒரு நோட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த நோட்ஸை சில பேர் படிக்க மாட்டாங்க. இப்போலாம் பிபிடி அப்படின்னா உடனே படிப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த நோட்ஸ் பார்த்தா நமக்கு தலையே சுற்றும். ரொம்ப வேகான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி வந்து நான் கேள்விப்பட்டது வந்து லீகல், அதாவது லா சப்ஜெக்ட் வந்து ரொம்ப வேகாக இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் நம்ம சொல்கிற விதத்தில் சொன்னோம் அப்படின்னா அந்த லா அப்படின்ற அந்த சப்ஜெக்டே வந்து நமக்கு வேகாக இருக்காது. ஸோ தட் இஸ் அந்த கம்யூனிகேஷன் அப்படின்றதுல என்ன மஸ்ட்டாக ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் அப்படின்னா அதை மட்டும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், கன்சிடரேஷன். ஒன் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த எமோஷன் அண்ட் சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் த ரிசீவர். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் திங். இது இந்த 7Cலே வந்து இதுதான் இம்பார்ட்டன்ட். கன்சிடரேஷன். இன்னொருத்தவங்க வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதாவது நமக்கு ஆப்போசிட்டில் உள்ள ரிசீவர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஆடியன்ஸை நம்ம ஒரு கம்யூனிகேட் பண்ணும்போது அந்த ரிசீவர் வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்களோட எமோஷன்ஸாக இருக்கட்டும், சென்டிமெண்ட்ஸாக இருக்கட்டும், அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை கன்சிடர் பண்ணணும். கன்சிடர் பண்ணால் ஓகே அவன் ஏதாவது சொல்லிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 7C அப்படின்றது தான் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். ஐ ஹோப் you are happy to hear this. So thank you very much. I'll continue in next class. Okay.